ஹாய் சார். நீங்கள் இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, லக்கி பியர் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லான்ச் பண்ணி நான் 10 நாள் தான் ஆகுது. இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதோட பிளானும் நம்ம இது பண்ண போகிறோம், அதாவது சொல்ல போகிறோம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப போகிறேன். ஸோ நாட் இன்ட்ரெஸ்ட்னு மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கண்ட்ரி கோட் போட்டுக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐகான் வரும். அதாவது கிராஃபிக்ஸ் இது மாதிரி ஃபோட்டோ மாதிரி வரும். அதில் லெட்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி இங்கே போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ அப்புறம் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர், அப்புறம் ஆப் ஸ்டோரு, ஆண்ட்ராய்டு ஏபிகே. இதில் ஆண்ட்ராய்டு ஏபிகே அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்போட பிளான் பார்ப்போம். இருங்க, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லக்கி பியர் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு லக்கி பியர் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ₹255 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணி விடணும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி விட்டால் மட்டும் தான் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இது முடிஞ்சு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேம் ஸ்டோன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கேம் விளாண்டிங்கனாலும் உங்களுக்கு அதாவது டைமண்ட் கொடுப்பாங்க. அது எப்படிங்கிறது இப்போ கீழே பார்ப்போம். ஸோ நம்ம ஏர்னிங்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டைமண்ட்ஸாக தான் கிடைக்கும். அதாவது இப்போ என்னோடய டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 19 இருக்குது. இது ஒரு டைமண்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ₹35, ₹30 ₹35 இப்போ போயிட்டுருக்கு. அதாவது இதோட ரேட் இன்னும் அதிகமும் ஆகலாம். அதாவது நெக்ஸ்ட் மந்த் ₹60 கூட போகலாம், இல்லை ₹90 கூட போகலாம். ஸோ இங்கே நம்ம டைமண்டை தான் நம்ம செல் பண்ணி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் யாரையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக்குக்கு 4 டைமண்ட் கிடைக்கும். ஒரு டைமண்டோட ரேட்டு ₹30 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ₹120 கிடைக்கும். அதாவது 1 வீக்குக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் 1 வீக்குக்கு ₹120 கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு 10 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மை ஃப்ரெண்டில் 10 கிடைக்கும். அப்புறம் மை லக்கி பியரில் ஒரு கார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.12 டைமண்ட் கிடைக்கும். அதாவது 7 நாளைக்கு உங்களுக்கு மினிமம் 8 டைமண்ட் கிடைக்கும். அதாவது ₹240 கிடைக்கும். நீங்கள் இப்போ 10 பேரை இன்ஸ்டால் பண்ண வச்சிங்க அப்படின்னா. இது எப்படி நான் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, அதாவது நீங்கள் அதிகமாக இன்வெர்ட்டை கொண்டு வர இதோட மைனிங் ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மைனிங் ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது நான் இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் இன்வெர்ட் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட் பண்ணியும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோடய இன்வெர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 55 இன்வெர்ட் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு 6 லக்கி பியர் கார்டு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு பர் டேக்கு பார்த்திங்கன்னா 2.16 டைமண்ட் எனக்கு மைன் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு ₹70 மைன் ஆகும். அதாவது இந்த டைமண்டோட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். இதை நான் எங்கே சேல் பண்ணுறது அப்படின்னா, இங்கே மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனீங்கன்னா இப்போதைக்கு அதாவது ஆப் அப்டேட் போயிட்டுருக்கு, அதனால் இல்லை. ஸோ இது ஒரு 2 வீக்கில் ஃபுல் அப்டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை அண்ட் செல் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நான் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் டைமண்டு அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைமண்டை 5 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா
என்னோடய வாட்ஸ்அப்புக்கு, அதாவது இப்போ நான் இந்த வீடியோ அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப்புக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது நீங்கள் டைமண்ட் எனக்கு அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவேன். அதாவது மினிமம் 30லேருந்து 35 வரைக்கும் போகும் இந்த மந்த்து ஃபுல்லாக. நெக்ஸ்ட் மந்த்து ரேட்டு மாறினாலும் மாறலாம். ஸோ அவ்வளோதான் சார். இது இந்த மாதிரி தான் அந்த பிளான் இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிங்க் அனுப்புகிறேன், கீழே கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட்னு அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேன். தேங்க்யூ.